எந்த ரகசியம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கடனில் இருக்கேங்க, ரொம்ப அடிபட்டுருக்கேன், என்னை எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க, என்னை எல்லாம் வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க, எந்த விஷயத்த நான் செஞ்சாலும் என்னை குறை சொல்லத்துக்கு சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்காங்க, தடமேல தடையாக இருக்குது, நான் நல்லா டிசிப்ளினாக தான் இருக்கேன், நான் இரவும் பகலும் உழைக்கிறேன், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்கிறேன், இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் மேம்பட்டு வர முடியல, அப்பேற்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருந்தீங்கன்னா சாணக்கியருடைய ரகசியங்களை இந்த முதல் பாதி நீங்கள் கடந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவன் பேர் சுரேஷ். ஒரு இளைஞன் தான். அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுடைய இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பா இல்லாதனால அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக உழைத்தால் உயரலாம், இதுதான் வந்து அவன் நினச்சிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நைட்டும் பகலுமா வேலை செய்வான். வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க அம்மா பார்ப்பாங்க. என்னப்பா ஏதாவது கிடச்சிச்சானா? இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, என்னப்பா நாள்தோறும் உழைக்கிறியே, ஏதாவது ஒரு முன்னேற்றம் இல்லையே, எந்த விதமான லாபம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேப்பா, நீ வாங்குகிற சம்பளமே பத்தமாது, நம்மளோட வருமானம் ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு, என்ன பண்ணலான்ட்டு கேட்கும்போது, இல்லைம்மா சரியாயிடும், ஒரு டைம் வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து அவன் ஒரு முக்கியமான ஒரு சந்தைக்கு போகிறான். மக்கள் கூடக்கூடிய சந்தையில் ஒரு பணக்கார இளைஞன் இருக்கிறான், இவனுடைய எதிரியானவன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்ன உழைச்சிட்டியா, பெரிய பணக்காரன் ஆகிட்டியா, ஒரே நாள் பெரிய ஆளி ஆகிட்டியா, அப்படி இப்படின்னு அவனுக்கு கிண்டல் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப வெக்கி தலை குனிறான். ஏன்னா அவனுடைய நிலைமை நல்லா தெரியுது. பணக்காரனுக்கு அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவங்களோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், அதனால் அவன் வெளியே மேலே வந்திருப்பான். நம்மளுடைய அப்பா நமக்கு இடம் தான் வச்சுருக்காரு, அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும், நமக்குன்னு எதுவுமே இல்லைன்ட்டு அவன் தலை குனிஞ்சிருக்கான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அவன் அந்த சூழ்நிலை ரொம்ப நொந்து போய் அந்த வயல் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியில் ஒரு சாதுவை சந்திக்கிறான், சாமியார். அந்த சாமியார் இவரை பார்க்குறாரு. ஏன்பா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னு பார்க்கும்போது, இல்லைங்க நான் நைட்டு பகலமாக வேலை செய்கிறேன், எந்த விதமான லாபம் எனக்கு கிடைக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு எந்த உயர்வும் இல்லை, நான் இவ்வளோ உழைச்சால் உயர்வும் தரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இவ்வளோ உழைச்சும் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே சொல்லும்பொழுது, அப்போ அந்த சாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. உனக்கு சாணக்கியரை பற்றி தெரியுமா அப்படி கேட்கும்போது, சாணக்கியர் வந்து மன்னர் காலத்தில் இருந்தவர், இந்த காலத்துக்கு சூட் ஆக முடியுமா கேட்கும்போது, ஆமாப்பா அந்த சாணக்கிய சொல்ல விஷயங்கள் இந்த காலத்திலும் பழிக்கக்கூடியது. அவர் வந்து 7 முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு, 7 முக்கியமான ரூல்ஸ். அதில் முக்கியமானதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா தாராளமாக உன்னோட வாழ்க்கை மாறிடும் சொல்லும்போது, சரிங்கன்றாப்புல. சரி நான் அதில் ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு பார்ட்டை சொல்கிறேன், அந்த ரூல்ஸை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடும். அதில் நீ ரொம்ப உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், அந்த ரூல்ஸை ப்ராப்பராக நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லுங்கன்னும் போது அந்த சாது சொல்கிறாரு.